2026 சட்டசபை தேர்தல் தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டிடுவார் அப்படின்னு இப்போவுமே நிறைய அரசியல் பேசுவதாக பல தகவல்கள் வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மாவட்ட செயலாளர்களை எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிப்பதற்கும் விஜய் தயாராகிட்டார். அந்த வகையில் எந்தெந்த மாவட்ட செயலாளருக்கு எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் இப்போ தீவிரமாக இறங்கி பணியாற்றிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் 2-3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பணியாற்றத்துக்கு. அதில் சிறப்பாக பணியாற்றவர்களை கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் தவிர மாநில நிர்வாகிகளுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும். சரியா, ரைட்டு. மாவட்ட செயலாளருக்கே பதிவு வழங்கப்படும் போது கட்சியுடைய தலைவராகக்கூடிய விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் பற்றி இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இதுக்காக விஜய் 2-3 தொகுதிகளை தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதி போட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. வேலூர் தொகுதியில் விஜய் களமிறக்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் தொகுதியில் ஒரு தொகுதியில் விஜய் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பரபரப்பான ஒரு திருப்பமாக என்ன அமைஞ்சிருக்குன்னா, விஜய் மதுரையில் உள்ள ஒரு தொகுதியில் இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மதுரையில் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிட இருக்கிறதாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மத்தி. அதாவது மதுரை மத்தி தொகுதியில் விஜய் களம் காண இருப்பதாக சொல்லப்படுது. எப்படி பார்த்தீங்கன்னா மதுரையில் இடையில் விஜய் பிரச்சாரம் போகும்போதும் சரி, ஷூட்டிங் போகும்போதும் சரி, அங்கே ஏற்பட்ட எழுச்சி, மக்கள் ஆர்வம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ரொம்பவே மதுரை மக்கள் விஜய் மேலே ரொம்ப அளவுரிய பாசம் வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக மதுரை மத்தி தொகுதி மக்கள் மேலே விஜய்க்கு ரொம்ப அளவற்ற பாசம் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன தொகுதியாக கருதப்படும் இந்த தொகுதியில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்று விஜய் கருதுகிறாரு. இந்த தொகுதி தற்போது யார் கைவசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை மத்தி தொகுதி தற்போது திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏயாக தற்போது இருந்து வருகிறார். தற்போது அமைச்சராகவும் அவர் இருக்கிறார். இந்த சட்டசபை தேர்தலில் 2026 மதுரை மத்தி தொகுதியில் விஜய் இறங்கும் பட்சத்தில் அவருக்கு போட்டியாக கண்டிப்பாக அமைச்சர் இருப்பார்னு சொல்லுது. ஸோ அமைச்சருக்கு எதிராக விஜய் களம் காண்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. அந்த வகையில் தாவேகா குஷியாக இருக்குன்னு சொல்லலாம். மதுரையில் திமுக தாவேகா இடையே நேரடி போட்டி இருக்கும்னு சொல்லப்படுது. அதிமுக போட்டியிடும். இந்த சூழ்நிலையில் தாவேகா திமுக போட்டி கடுமையாக இருக்கும் சொல்லப்படுது. விஜய் வேட்பாளராக மதுரை மத்திய தொகுதியில் இறங்கும் பட்சத்தில் கடும் போட்டியை மதுரை மத்திய தொகுதி சந்திக்கும். அமைச்சருக்கு எதிராக விஜய் களமளிக்கும் தேர்தல் விஜய் வெற்றி பெறுவாரா என்பது கருத்து கணிப்புகள் காலம் சொல்லப்படும். இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு என்னங்கிறது மக்கள் தான் முடிவு செய்ய முடியும். இருந்தாலும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவே அந்த தொகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை மதுரை மத்திய தொகுதியில் விஜய் களமிறக்கப்பட்டால் அவருடைய வெற்றி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.